நான் இன்னைக்கு செய்ய போகிறது பேசன் பர்ஃபி. இது வந்து என்னென்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசன் வந்து அதாவது கடலை மாவு நம்ம இதில் பெரிய கப்பில் 1 கப் எடுத்துக்கலாம். இதில் பாதி கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். இதே கப்பில் நான் வந்து நெய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய், முந்திரி வந்து ஒரு 10 முந்திரியை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 1/4 டம்ளர் பால், ரொம்ப சின்ன டம்ளர் தான், 1/4 டம்ளர் தான் வரும். பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து கடலை மாவை கொட்டிக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பெரிய ஸ்பூன், இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். அடுத்து வந்து மில்க், இது வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கையில் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம 1/4 கப் வந்து கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு சின்னதாக கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து சலிக்கிறது. நம்ம வந்து இந்த பேசன் பவுடர் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா நம்ம சலிக்கணும். அப்போ தான் வந்து அதாவது பர்ஃபி பண்ணுறப்ப வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஃபார்மில் வந்தால் தான் பர்ஃபி வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி பவுடர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதாவது சலிச்சுக்கிட்டு, ஒருவேளை இது வந்து ரொம்ப டைம் எடுக்கணும், மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சிருங்க. அடிச்சிட்டா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கீ கூட நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீ விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் முந்திரி வறுத்து எடுத்திருக்கேன். கீ நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும். இந்த கடலை மாவை நம்ம பால் நெய் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது சலிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம என்னென்னா 1 கப்பு போட்டாவே நிறையா வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே செய்கிறப்போ கம்மியாக எடுத்து செய்யுங்க, அதிகமாக எடுக்க வேண்டாம். மீதி இருக்கிற நெய்யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எதுக்கு வந்து அந்த சளிச்சு எடுக்கிறோன்னா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இல்லைன்னா என்னென்னா இதில் வந்து கட்டி கட்டியாக பிடிச்சிரும். பர்ஃபி வந்து டேஸ்ட் வந்து என்னென்னா ஒரு இடத்துல கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும். இப்போ வந்து நம்ம மீதம் இருக்கிற மில்கையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது வேறொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளாஸ்லேயே வந்து நான் 3/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், நம்ம காய்ச்சிக்கலாம். கீ இருக்கு, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வந்து டக்குன்னு வந்து அந்த கம்பி பதம் வந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டே இருக்கணும். 2 to 3 minutes விட்டாவே போதும். நம்ம இப்போ ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது தொல்லியெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து ஒன்லி இந்த சீடு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 6 ஏலக்காய் இருக்குது, இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். வாசம் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு, போதும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கடல மாவு வந்து வறுத்து வச்சு இதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா சுருண்டு வர டைமுக்கு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம். கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து கீ போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுருண்டு வருது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னு கொட்டிடுறேன். இப்போ நம்ம இந்த முந்திரியும் நல்லா தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதாவது ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் வந்து ஒரு 1/2 an hour வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.